மகளே, கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை மறக்காமல் லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 2/3/2026 ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1ஆம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 789 நடச்சிருக்காங்க. நம்ம கொடுத்த ஆல்போர்டில் 3, 4, 7 இல்லாட்டி 0 இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தோம். ஆனால் அன்றைக்கி 3 அல்லது 4 கொடுத்துருந்தோம். ஆனால் அன்றைக்கி வந்தது 7ஆம் நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. வேறு ஒரு நம்பர் நமக்கு கனெக்ட் ஆகல. ஓகே, நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வேறு மெத்தட் தான் எடுத்துருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 98, 88, 49, 44, 47 இந்த நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ்னு சென்ட் பண்ணி அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே மேலே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் மெத்தட் நம்ம எப்பவுமே ஒரு 5 டேஸ் மெத்தட் எடுப்போம். அந்த மெத்தட் வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால் நம்ம இன்னிலேருந்து கொஞ்சம் பேட்டர்ன் மாற்றி எடுத்துருக்கோம். ஓகேவா? அதனால் நம்ம 4 டேஸ் மெத்தட் தான் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 286 இந்த 286 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 286 போட்டுக்கிறோம். இதில் டேன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 432 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 2 அப்படி 1ன்னு கிடச்சிருக்கு. 2 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 286 வச்சடிக்கு நமக்கு 2, 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 862. இந்த 862 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 862 டேன் ஆப்ஷன் 432 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூட 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9 அப்படி 6ன்னு கிடச்சிருக்கு. 9 அப்படி 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 862 வச்சு எடுக்க நமக்கு 9 அப்படி 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 913. 913 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 913 டேன் ஆப்ஷன் 432 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9 அப்படி 2ன்னு கிடச்சிருக்கு. 9 அப்படி 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 913 வச்சு அடிக்க நமக்கு 9 அப்படி 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 789. இந்த 789 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 789 டேன் ஆப்ஷன் 432 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படி இல்லாட்டி 9ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? 2 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 789 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2 அப்படி இல்லாட்டி 9லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 டேஸ் மெத்தட் நம்ம எடுத்துருந்தோம். இதில் 286 வச்சுட்டு நமக்கு 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து நமக்கு ஒரு 9ஆம் நம்பர், அடுத்து நமக்கு ஒரு 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 9ஆம் நம்பர் மீண்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வருது. உங்கள் கணிப்பில் வேறு நம்பர்ஸ் வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நமது சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா புது பேட்டர்ன் தான். நம்ம எப்பவுமே ரூட் ஆப்ஷன் போட்டு எடுக்கிறோம். இது நேற்றுக்கு 07 கொடுத்துருந்தோம் அதே பேட்டர்னு. அதனால் நம்ம ஓரளவுக்கு மார்க் பண்ணி கொடுக்குறோம். வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே மேலே, அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல்போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம பார்த்தலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 மெத்தடுமே நம்ம புது பேட்டர்ன் தான் எடுத்துக்கிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் மெத்தட் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் 286 இந்த 286 வச்சு நம்ம ஆல்போர்டுக்கான ஒரு கணிப்பு எப்படி எடுக்குன்னு பார்த்தலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 286 போட்டுக்கிறோம். இதில் நம்ம எஸ்ஐன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் RADன்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? RAD நம்ம செட் பண்ணிக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 659. ஓகேவா? நம்ம முன்ன டேன் ஆப்ஷன், எஸ்ஐன் ஆப்ஷன் ஒவ்வொரு மெத்தடில் ஒவ்வொரு நம்பர் எடுக்கிறோம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு மெத்தடுக்கு ஒரு நம்பர் தான் நம்மளால் ஸ்ட்ராங் பண்ணி எடுக்க முடியும். அதனால தான் நம்ம இதில் ஒரு நம்பர் அதில் ஒரு நம்பர் அந்த மாதிரி கணிப்பு தான் எடுத்து வந்திருக்கோம். ஃபார்முலா நம்பர் 659 போட்டு வரும். இதில் புள்ளிக்கு முதற்கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 6 அப்படி 7ன்னு கிடச்சிருக்கு. 6 அப்படி 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 286 வச்சு நமக்கு 6, 7ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 862. இந்த 862 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 11
862 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 659 போட்டுட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய எண்ணம்னு பார்த்தீங்கன்னா 6 அப்படி இல்லாட்டி 9ன்னு கிடச்சிருக்கு. 6 அப்படி இல்லாட்டி 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பாதி நம்ம இந்த 862 வச்சுட்டு நமக்கு 6 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 913. இந்த 913 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். 913 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 659 போட்டு எடுக்கணும். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படி இல்லாட்டி 7ன்னு கிடச்சிருக்கு. 8 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 913 வச்சு நமக்கு 8 அப்படி இல்லாட்டி 7ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 789 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். வந்து 789 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 659 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7 அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 5ஆம் நம்பர் எடுப்போம். 7 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 789 வச்சு நமக்கு 7 அல்லது 5லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி கிடைச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் மெத்தட் எடுத்தோம். இதில் 286 வச்சு நமக்கு ஒரு 6 நம்பர் கிடைச்சிருக்கு. 861 9 நம்பர். அடுத்தபடி நமக்கு வந்து ஒரு 8 அல்லது 7ன்னு கிடைச்சிருக்கு. மேக்ஸிமம் ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் பயன்படுத்திக்கிங்க. வேறு போர்டு வந்தாலும் டைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5ஆம் நம்பரில் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மீண்டும் ரிப்பீட்டட் 7 நம்பர் வந்துச்சுனாலும் பயன்படுத்திங்க. ஓகேவா? ஓகே நம்பளே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்ம வந்து எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு சி போர்டுக்கு எடுத்தோம்னா அது 2 அல்லது 9லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி எடுத்திருக்கோம். அடுத்தபடி நம்ம வந்து 5 அப்படி இல்லாட்டி 7லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி கொடுத்துருக்கோம். 9ஆம் நம்பரில் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். வந்துச்சுனாலும் பயன்படுத்திங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஏ போர்டு சி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். வந்துச்சுனாலும் பயன்படுத்துங்க. அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஏபிபிசிஐசிக்கு நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்கணும். இதில் 9ஆம் நம்பர் வந்துச்சுனாலும் 95 59 97 75 வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். 2ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 25 52 27 72 வர மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுனாலும் மட்டும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி கெஸியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஓகே மக்களே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்துலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 789க்கு இன்றைக்கி யார் வின்னிங் போதான்னு பார்த்துருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கணேஷ் மாதவி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 அப்படி இல்லாட்டி 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி வந்து ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து ஷார்ட் சாங் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 அல்லது 8லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி கொடுத்துருக்காப்புல. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வந்து கொடுத்துருக்காப்புல. திருவேங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 அல்லது 7லேருந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காப்புல. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து அருள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டுக்கு 8 0 கொடுத்துருக்காப்புல. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து பாலமரன் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7ஆம் நம்பரில் கொஞ்சம் எடுத்துட்டாப்புல. ஆனால் சி போர்டுக்கு வச்சு ப்ளே பண்ணிட்டாப்புல. ஆனால் வந்தது ஏ போர்டுக்கு. பாபு அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8 6 கொடுத்துட்டாப்புல. அதில் வந்து 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா அப்துல் ரகுமான் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட்டில் 8 சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. மிஸ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான் கொடுத்துருக்காப்புல. மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான வினிஸ் வந்திருக்கும். அடுத்தபடி ஓம் சக்தி சரவணன் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 7 கொடுத்துருக்காப்புல. இல்லை 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா டியர் 1 மணிக்கு கொடுத்துருக்காப்புல. ஆனால் வந்துட்டு கேஎல் வச்சுருந்தாலும் கூட திருப்பி வச்சுருந்தாப்புல ஒரு ஏபிக்கு ஒரு சூப்பரான வினிஸ் வந்திருக்கும். அடுத்தபடி பிஎன் மேட் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 789 பார்த்தீங்கன்னா ஏசியில் 79 தான் கொடுத்துருக்காப்புல. ஏபிபிசி போட்டிருந்தாப்புல இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா போர்டு வைஸில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு சிங்கிள் ஷாட்டில் வந்து 7ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல ஒரு சூப்பரான வெட்டி. சி போர்டுக்கு சிங்கிள் ஷாட்டில் 9 கொடுத்துருக்காப்புல. ஆல் போர்டுக்கு 7 கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏசியில் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு எடுத்துருக்காப்புல. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்லாம் கொடுத்துருக்காப்புல. சி போர்டு 9 0 ஒரு அருமையான கணிப்பு தான். ஏபிபிசி 79 கொடுக்கல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பரான கணிப்பு தான். அடுத்து ரகிதரிசி அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 7 கொடுத்துருக்காப்புல. அதில் வந்து 7ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வினிஷ் வந்து கிடச்சிருக்கு. ஓகே மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து வின்னிங் கொடுத்துருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா 0 7 70 இந்த மாதிரி கொடுத்துருக்காப்புல. ஆனால் இன்றைக்கி வந்து 0 வரல. நாளைக்கு இது வந்துச்சுன்னா டப் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக்கை பண்ணிக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதை வந்து கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க. இது ஒரு கணிப்பாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ஓகேவா?